அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024 தேர்விற்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு, உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நம்ம படித்தா பாஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிங்க. முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கணும். நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதனால் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்காக இருக்கணும். நம்ம வேலைக்கு போகணும், அதுதான் நம்மளுடைய இலக்கு. பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024 எப்போ நடந்தாலும் அதில் நம்ம நல்ல மார்க் எடுத்து ஜென்ரல் டர்னில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது இலக்காக வச்சு முன்கூட்டியே திட்டமிட்டு படிங்க. தயவு செய்து சொல்கிறேன், இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து நம்ம படிச்சுட்டு இருந்தால் தான் நம்மளால் நம்மளுடைய இலக்கை அடைய முடியும். முன்பு போலலாம் கிடையாது. இப்போ நிறைய கோச்சிங் சென்டர் வந்துச்சு, நிறைய பேர் படிக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. நம்ம எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிடணும், நம்மளுடைய இலக்கை அடையணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி எடுக்கிறாங்க. அதனால் நம்மளும் மற்றவங்கள போல் யோசிக்காமல் முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கணும். நீங்கள் ஏதாவது ஒர்க் போயிட்டு இருந்தாலும் ஜாப்க்கு போயிட்டு கிடைக்கிற நேரத்தில் திட்டமிட்டு படிக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன பகுதி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டி திட்டமிட்டு நீங்கள் புக்ஸை வச்சு ரெஃபர் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது சென்டரில் சேர்ந்து படித்தாலும், இல்லை மெட்டீரியல் வச்சுருந்தாலும், எது உங்ககிட்ட இருக்கோ அதுக்கேற்றப்போ நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். ஏற்கனவே நடைபெற்ற தேர்வுகளில் நம்ம ஏன் சரியான முறையில் மதிப்பெண்கள் எடுக்க முடியல, நம்மளுக்கு எந்த யூனிட்டில் மார்க் குறைஞ்சிது, எஜுகேஷன் பார்ட்டில் எவ்வளோ எடுத்தோம், ஏன் அதெல்லாம் தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் தேவைப்படும். நாலாம் அப்படி தான், ஒரு தேர்வு முடிஞ்சதுன்னா அதை அதோடு தூக்கி போட்டுறக்கூடாது. அதில் இருக்கிற விடைகள் எல்லாமே தேடி பார்க்கணும். எப்படி எங்கேருந்து கேட்டிருக்காங்க, ஏன்னா நம்ம தேடி பார்க்கும்போது தான் நிறைய விஷயம் புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் ஒரு ஐடியாவுக்கே வருவோம். இந்த டைப்லாம் கொஷின் கேட்கலாமா, இப்படியும் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு புரிதல் அப்போ தான் நம்மளுக்கு வரும். ஆனால் நம்ம எல்லோரும் அப்படியே தூக்கி போட்டுறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஃபைனல் ஆன்சர் கீ விடும்பொழுது அந்த ஆன்சர் கீலாம் எடுத்து குறித்து நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சரை தேடி பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அந்த பழக்கத்தை முதல்ல கொண்டு வாங்க. நிறையாவுக்கு தேடுங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த இப்போ 2017 பார்த்தோன்னா கொஷின் பேட்டர்னே மாறிடுச்சு. நிறைய வினாக்கள் ஹையர் ஆர்டர் திங்கிங் தான், அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் நிறைய வினாக்கள் இருக்குது. இப்போ நேரடியாக இல்லை, ரொம்ப குறைஞ்சிடுச்சு. 20% 30% தான் நேரடியாக இருக்குது. மீதி எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும்போது நம்மளுக்கு அடிப்படை பேசிக் நாலேஜ் இருந்ததுன்னா நம்ம ஓரளவு அதை அப்ளை பண்ணி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் முன்கூட்டியே படிங்க. எந்த பகுதியிலையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. நம்ம பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அந்த 40 மார்க்குமே டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. நம்ம மேஜரில் நிறைய பேர் நல்லா அவங்க எதிர்பார்க்குற மதிப்பெண்கள் எடுத்துமே வேலைக்கு போக முடியல. அதுக்கு நிறைய உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். நாங்கள் வேலைக்கு வர டைமில் பார்த்தோன்னா 75 மார்க் எடுத்தாலே வேலை கிடைச்சிது. ஆனால் அப்போ நிறைய பேர் இல்லை, தேர்ச்சி பெற்றவங்களே இல்லாத சூழ்நிலை. என்னுடைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா 72 மார்க் மேஜரில் எடுத்துமே அந்த 3 மதிப்பெண்கள் கூட அந்த 40 கிடைக்கல. காரணம் என்ன, அவங்க சரியான முறையில் திட்டமிடலை, டைம் இல்லை. இந்த 40 வினாக்களுமே நம்ம கேள்வியவே பார்க்காம அவங்க ஏதோ ஒரு ஆன்சரை ஷேர் பண்ணி கடைசியில் அவங்களுக்கு 40க்கு 0 வந்தது. 40க்கும் ஒரே ஆன்சர் அடிச்சிருக்கலாம் நம்ம வேணால் சொல்லலாம். அங்கே போய் நம்ம செயல்படுத்த முடியுமாங்கிறது கேள்விக்குறி தான். அப்போ எல்லாமே முக்கியமானது. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நம்ம மேஜரில் 10 யூனிட்ஸோ இல்லை உங்கள் மேஜருக்கு எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கோ அதை நம்ம படிக்கணும். எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகே அது ஒரு பெரிய பார்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் எங்கேருந்து கேள்வி வருதுன்னு யாருக்குமே தெரியல. அப்போ நம்ம ஒரு கேள்வியவே 2-3 முறை வாசித்தா தான் அதற்கான அர்த்தமே நம்மளுக்கு முதல்ல புரியுது. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன புக்ஸ் இருந்தாலும் சரி தான், நல்லா புரிஞ்சிக்கிட்டு படிங்க. சைக்காலஜி, எஜுகேஷன் எல்லாம், ஜிகேவும் இப்போ நோட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம கூட ஏற்கனவே இந்த என்கிட்ட இருந்த மெட்டீரியல் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில். அப்போ எஜுகேஷன் 1, எஜுகேஷன் 2 அதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேர் பயனுள்ளதாக இருந்துன்னு சொன்னீங்க. அப்படி இல்லைனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீ கமெண்ட்டில் கொடுத்ததுக்கப்புறம் நிச்சயமாக இன்றைக்குள்ளார நான் அதை கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம கொடுத்ததை கொடுத்துட்றேன். இப்போ நிறைய பேர் கேட்குறது நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ ஆனுவல் பேனர் 2024 ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா அது கரெக்டாக ப்ராப்பராக அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணிட்டாங்க. அதை நம்ம கொடுத்து மோஸ்ட்லி வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில். அப்படி இல்லைன்னா இந்த மாதத்துக்குள்ளார நிச்சயமாக ஆனுவல் பேனர் வெளியிட போகிறாங்க. அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக இருக்கும். தேர்வு அப்படிங்கிறது இருக்குது. சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தான் டிஆர்பி நியூ அப்டேட்டட் வெர்ஷனில், அந்த நம்மளுக்கு வெர்ஷனில் பார்த்தோன்னா சிலபஸ் அப்படிங்கிற காலத்தில் கொடுத்தாச்சு. முன்னாடி தான் இல்லாத இருந்தது. இப்போ தான் நம்ம ஏற்கனவே என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸ் தான் தாராளமாக நீங்கள் படிக்கலாம். ஏன்னா டிஆர்பி வெப்சைட்லேயும் நம்மளுக்கு அப்லோட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த வருஷத்துக்கு மாறாது. அதாவது இப்போ நடைபெற இருக்கக்கூடிய டிஆர்பி எக்ஸாமில் மாறாது. அதன் பிறகு வேணால் மாறினா தான். அப்போ நீங்கள் உறுதியோடு, நம்பிக்கையோடு அந்த சிலபஸை நீங்கள் தாராளமாக படிக்கலாம். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதில் என்ன முடிவு வரப்போகிறதுன்னு தெரியல. ஆனால் காலியிடங்கள் அதிகமான அளவில் இருக்குது. அதே போல் இப்போ இந்த மே 2024 பார்த்தோம்னா 448
ஹையர் செகண்டரி ஹெச்எம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க மே 2024. மே 2024 ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. அப்போ நம்மளுக்கு ப்ரொமோஷனில் வந்து பிஜிலேருந்து வரும்போது நம்மளுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸு தான். ஏன்னா அடிஷ்னலாக ஏதோ ஒரு இன்னும் இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா. அடுத்தது பார்த்தோம் மே 2025 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. 448 அப்படிங்கிறது 380, அடுத்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளார முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எந்த ரிட்டையர்மெண்ட்டுமே இருக்காது. அதனால் இந்த முறை ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தணும். நம்பிக்கையோடு படிங்க. கண்டிப்பாக பரீட்சை வரும். நீங்கள் வேலைக்கு போயிட்டு தான் படிக்க சொல்கிறோம் உங்களை. நிறையாவுக்கு தேடணும். இந்த பழைய கொஷின் பேப்பர்லாம் வச்சு எங்கேருந்து வந்திருக்கு, நம்ம ஒரு யூனிட்டை படித்து முடித்த பிறகு தான் கொஷின் பேப்பரை பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு புரியும். சும்மா எடுத்த உடனே கொஷின் அண்ட் ஆன்சராக பார்த்துடக்கூடாது. அதனால் நல்லா படிங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாருமே அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு கல்விக்கண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து உங்களால் கண்டிப்பாக முடியும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அனைவருக்கும் நன்றி.